ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் பார்க்கப் போவது மகா சிவராத்திரி பற்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச். புராணங்களின்படி இந்த இரவில்தான் பார்வதி தேவி மற்றும் சிவபெருமான் திருமணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. மற்றொரு கதையில் இந்த இரவில்தான் சிவன் லிங்க வடிவில் பிரபஞ்சத்தில் தோன்றினார் என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த இரவு சிவனை தியானிக்க மிக புனிதமான நேரமாக கருதப்படுகிறது. Why we follow சிவராத்திரி? சிவராத்திரி என்பது ஒரு திருவிழா மட்டும் இல்லை, இது உள்ளுணர்வை எழுப்பும் ஒரு ஆன்மீக இரவு. இந்த இரவில் உடலும் மனமும் அமைதியாக இருக்கும். அதனால் தியானம் மற்றும் ஜபம் மிகவும் ஆழமாக செயல்படும். How to follow சிவராத்திரி? நோன்பு இருப்பது, இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிப்பது, ஓம் நமசிவாய ஜபம் செய்வது, பால், தண்ணீர், வில்வ இலைகள் கொண்டு அபிஷேகம் செய்வது. இவை அனைத்தும் உள்ளத்தை சுத்தமாக்கும் ஆன்மீக வழிகள். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். சிவராத்திரியில் தியானம் செய்தால் மன அமைதி கிடைக்கும், பழைய கர்மங்கள் கரையும் என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும். இது அகந்தையை அழித்து உண்மையான நம்மை உணர உதவும் இரவு. அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த நாளில் பூமியின் மற்றும் சந்திரனின் நிலை மனித உடலின் ஆற்றலை மேலே எழும்பச் செய்யும் என்று யோக சாஸ்திரம் கூறுகிறது. அதனால்தான் இந்த இரவில் விழித்திருந்து தியானம் செய்ய பழமையான மரபுகள் சொல்கின்றன. நோன்பு இருப்பது உடலுக்கு டீடாக்ஸ் எஃபெக்ட் தரும், ஜீரண மண்டலத்திற்கு ஓய்வு தரும், மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும். இந்த மகா சிவராத்திரியில் ஒரு இரவு உங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஓம் நம சிவாய.